வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காணொலியில தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஜோதிட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த விஷயமாக பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் முறையில உள்ளது உள்ளவாறு எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்களுக்குள்ளாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல மீனராசிக்காரர்களுக்கு மே 2024 எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது, ராகு ராசியிலும் கேது 7ஆம் இடத்திலும், சனி 12ஆம் இடத்திலும் விரய சனி நமக்கு மீனராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். குரு 2ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 3ஆம் இடத்துக்கு மாறி 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். அதே சமயத்துல உங்களுடைய புதன் 7ஆம்க்கும் 4க்குடைய புதன் பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட சேர்ந்து நீச்சப்பட்டு ரொம்ப பாதிப்பு மே 10ஆம் தேதி வரைக்கும் இருந்து மே 10க்கு மேலதான் புதன் பயிற்சி ஆகி மேஷத்துக்கு வருகிறார். அது ஒரு நல்ல பயிற்சி. அதுக்கப்புறம் சுக்கிர பகவானும் பாத்தீங்கன்னா மே 19ஆம் தேதி தான் 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே சமயத்துல சூரியனும் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இத்தகைய ஒரு கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ்ல இல்லாம கொஞ்சம் பணம் வருது பணம் போகுதுங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் ஒரு புதிய முயற்சிகள், ஒரு பங்குதாரர்களோட சேர்ந்து ஒரு புதிய முயற்சிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அது மூலமா சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ கம்மியாகலாம், சேமிப்பு கம்மியாகலாம். அதே சமயத்துல ஃபியூச்சருக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே செவ்வாயும் ராகும் இருந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், இல்லற விஷயத்துல ஸ்பௌஸு, உங்களுடைய நண்பர்கள், பங்குதாரர்கள், வீட்டில் இருக்கிறவங்க, நண்பர்கள், இது எல்லாத்துலேயுமே சில இடர்பாடுகள் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாயும் ராகும் சேர்ந்து 7ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். இது வரைக்கும் அப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மாறி கொஞ்சம் சில விஷயங்கள் சாதகமா மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பிரச்சனைகள் கொடுத்து அதுக்கப்புறம் ஒத்து வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு ஒத்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதில் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல சில கோபதாபங்களும் சில முனைப்புகளும் வரும். அந்த முனைப்பை வந்து உண்மையான விஷயம் நினைச்சிட்டு கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்துல போய் நீங்க முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேயே வந்து ராகுவோட சேரும் பொழுது சில விஷயத்தை பண்ணிடலான்னு இறங்க தோணும், முன் யோசனை இல்லாமல். ஸோ முன் யோசனையோட தான் நம்ம செய்யறோமா, அதோட அந்த பண்ணக்கூடிய விஷயத்துல நல்லா கிளாரிட்டியோட செக் பண்ணிட்டோமா, நிறுத்தி நிதானமா பண்றோமாங்கிறது பார்த்து பண்ணணும். ஏன்னா இது வந்து சில உத்வேகத்துல சில விஷயத்தை செய்ய வச்சு பிற்காலத்துல வந்து நீங்க வந்து அதை பத்தி ஏன்டா செஞ்சோம், கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அடுத்த வருஷம் ஒரு 25, 26 ஜென்ம சனி வரப்போகுது. அதுல சில விஷயங்கள் உங்களை பிஸியாகவும் சில ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்க போகுது. அதுக்கு வேணுங்கிற சில வேலைகளும் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகளும் சில முயற்சிகளும் இந்த மாதத்திலிருந்தே கொடுக்க அமைக்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்க குரு 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது பாத்தீங்கன்னா பணம் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகும். ஆனா ஃபியூச்சரிஸ்டிக்கா சில விஷயங்கள் நாம பிளான் பண்ணி செய்வோம், கை இருப்பு கம்மியாகும். அது மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே சமயத்துல வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரீசனுக்காக வேலை மாறி அந்த சூழ்நிலையில நீங்க அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. உடனே செட் ஆகாமல் சில சிரமப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்து ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் செட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அசௌகரியமாகவும் சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரியும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரியும் சில அமைப்புகள் உண்டு. அதை நீங்க பொறுமையா தான் நீங்க கொஞ்சம் டேக்கிள் பண்ணணும். மே 10க்கு அப்புறம் புதன் வந்து அந்த செவ்வாய் ராகுலேருந்து பிடியிலிருந்து வர்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம். அதாவது இல்லற விஷயமா இருக்கட்டும், நண்பர்கள் விஷயமா இருக்கட்டும், பங்குதார விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. புதுசா ஒரு பங்குதாரர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல பல நம்ம நாளா பார்த்துட்டு இருக்க சார் கல்யாணமே ஆகல அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்கறாரு பாருங்க. ஸோ நல்ல வரன் வரக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் கிடைக்கக்கூடிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மே 10க்கு மேல புதன் வந்து அந்த செவ்வாய் ராகுலேருந்து நீங்கிற விஷயத்துல கிடைக்குது. கொஞ்சம் கான்ஃபிடண்டாகவும் உத்வேகமாகவும் செயல்படக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும்பொழுது மாதத்தின் முதல் பகுதி வந்து ஒரு மாதிரியான இறுக்கமான விஷயமாகவும் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய விஷயமாகவும், மே 2வது பகுதி அதாவது செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா
இப்போ நண்பர்கள் விஷயமாவும், பங்குதாரர் விஷயமாவும், குடும்பத்தில் இருக்க விஷயத்துல ஒரு நல்ல விஷயமாவும், கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பும், ஒரு புதிய நண்பர், புதிய பங்குதாரர் அறிமுகமாகிற விஷயமாவும், கல்யாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய விஷயமாவும், சுப விஷயங்கள் தடைகள் நீங்கிற விஷயமாவும் நாம செகண்ட் ஆஃப் பார்க்கக்கூடிய அமைப்பா கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள். அதாவது கோச்சாரத்துல ஆண்டு கிரகமாகிய ராகு, கேது, குரு, சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், புதன், செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் சூரியன்லாம் எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா, சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகிறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும், சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.